ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் தை மாதம் 14ஆம் தேதி 27/1/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த மாணிக்கம் அப்படின்ற கல்லை பற்றி, சூரியனுக்குரிய அந்த கல்லை பற்றி பார்த்தோம். அடுத்து சந்திர பகவானுக்குரிய அந்த முத்து அப்படின்றத பற்றியும் நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அங்காரகனுக்கு உரிய, செவ்வாய்க்கு உரிய அந்த பவழம்ன்றதை பற்றி பேசலாம். இந்த ரத்ன பரீட்சான்ற நூலில் பலவிதமான நுட்பமான விளக்கங்கள் உண்டு. பழமையான நூல். இந்த நவரத்னங்களில் பவழத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. பவழ கொடின்னு சொல்வான். இந்த பவழம்ன்ற வார்த்தை பல இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறத பார்க்குறோம். நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் இதை பற்றி வருது. பவழவாய் செங்கண்ணேரே. இந்த பவழத்துக்கு பலவிதமான சிறப்பு உண்டு. பவள கொடின்னு சொல்லுவாள். அந்த கடலில் பார்த்தீங்கன்னா இந்த பவளப்பாறை பவளக்கொடின்னு நிறைய படர்ந்துருக்கும். நம்ம பவழம்னு சொன்ன உடனே சிவப்பு மட்டும் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் மஞ்சள் கலந்த பவழமும் உண்டு. அடர்ந்த சிவப்பு உள்ள பவழம், அப்புறம் வெளிர் சிவப்புள்ள பவழம்னு பல விதமாக உண்டு. இந்த பவழம்ன்றது பார்த்திங்கன்னா மாலையாகவும் போடுவா, மோதிரங்களில் தோடுகளில் அணிகிற வழக்கமும் உண்டு. நீங்கள் ஸ்ரீரங்கம் மாதிரி பழமையான பெருமாள் கோயில்கள்லையும் சிவாலயங்கள்லையும் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா தாயாருக்கு பவழ மாலை போட்டிருப்பான். பொதுவாக இந்த பவழம் நம்ம இந்தியாவில் கிடைக்கிறதுனாலும் திபெத்து நேபாள் மாதிரி இடங்களில் மிக மிக தொன்மையான பவழ அந்த கற்கள் கிடைக்கிறதா சொல்லுவாள். அது பழமையான கல். அதுக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக கூட அதுக்கு மதிப்பு உண்டுன்னு சொல்லுவாள். இந்த பவழத்தை பற்றி நிறைய சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பவழம் அங்காரகனுக்குரியது. மேஷராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் இந்த பவழத்தை போடுற வழக்கம் உண்டு. அதேமாதிரி செவ்வாய் தசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி நடந்தாலும் பவழத்தை போடலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பவழத்தை போடலாம். பவழத்துக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. தோல் சம்பந்தமான வியாதிகளை போக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இதே மேஷ ராசி மீன லக்னத்தில் பிறந்தாலும், மீன லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தாலும் கனக புஷ்பராகத்தையும் சேர்த்து போடலாம். அது விசேஷம்னு சொல்லுவாள். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அணியணும்னு சொன்னாலும் இது அவ்வளவா ஜென்ம நட்சத்திரங்கள்லையும் ஜென்ம வாரங்கள்லையும் கூட இதை போட்டுக்கலாம். இந்த பவழம்ன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவுன்னு கூட சொல்லலாம். மற்ற கற்களை ஒப்பிடும் பொழுது இந்த பவழத்தோட விலை குறைவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் இதில் சுலபமாக வந்துடும். பவழத்தில் ஒரு விதமான பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு உலோகத்தை ஒரு பொருளில் இதை பண்ணிடலாம். ஆனால் இந்த பவழத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். பெரிய பவழமணியை லேசாக தேய்ச்சா கண்டுபிடிச்சிடலாம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும், தேடி வரும். அலுவலகத்திலே நீங்கள் விரும்பிய நாற்காலி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நாற்காலி கனவுகளெல்லாம் இப்பொழுது நனவாகிவிடும். மிகப்பெரிய பதவிகள் நீங்கள் வகிக்க போகும் நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வம்ச விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம். வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்களது பொருளாதாரத்திலே கணிசமான முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இன்று இறங்க வேண்டாம், நாளையிலிருந்து பார்த்துக்கலாம். கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெரிய யோகம். உங்கள் ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது 7ஆம் இடத்திலிருந்து, அதுவும் மிகப்பெரிய யோகம். மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கின்றன. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்றைக்கி உட்காந்து பிளான் பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன திட்டங்கள் தீட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டம் வகுக்கும் நாள் இன்றைய தினம்.
அதை செயல்படுத்துவதற்கு 2 நாள் கழித்து பண்ணுங்க. 8ஆம் இடத்தை விட்டு சந்திரன் நகர்ந்து 9, 10 இடங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் நடத்தி காட்டுவீர்கள். அதனால் இன்னைக்கு இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்தி, திருவோண நாள் என்பதால் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிகமாக பேச வேண்டாம், யோசனை மட்டும் செய்யலாம். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சுகஸ்தானாதிபதி சுக்கிரன், லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் சூரியனோடு இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. 3, 12 ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு சென்றதால் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். மருத்துவத்துறையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதில் ஏதேனும் ஒன்று உச்சம், இப்படி இருப்பவர்களெல்லாம் மருத்துவத்துறையிலே சாதனை செய்பவர்களாக இருப்பார்கள், மருத்துவர்களாக இருப்பார்கள். மருத்துவத்துறையிலே வெற்றிகரமாக பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பார்த்தால் செவ்வாயும் சுக்கிரனும் நல்லா இருக்கும் ஜாதகத்தில். இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் மெடிக்கல் ஃபீல்டு உள்ளே கால வைக்க முடியும். உங்களுடைய தொழிலை நீங்கள் அப்போ தான் நீட்டாக பண்ணுவீங்க. இந்த நீட்டாக எல்லாம் நடக்கிறதுக்கு செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அது இப்போ நல்லா இருக்குது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சீராகும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை. ராசி அதிபதி சூரியன் சந்திரனோடு 6லே மறைந்திருப்பது ஒரு விதத்திலே நன்மை. மகரம் சூரியனுக்கு யோகமான வீடு. மகர சூரியனைத்தான் கொண்டாடுவார்கள். மகர சங்கராந்தி அப்படின்னு சூரியன் மகரத்தில் நுழையும் நாளை மகர சங்கராந்தி என்று சொல்கிறோம். இந்த மகர ராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய நாட்கள், சூரியன் மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அது சிம்ம ராசிக்கு நன்மை செய்யக்கூடியது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருந்த சுக்கிரன் இன்றைய தினம் 8ஆம் இடம் சென்று அங்கே உச்சம் பெற்று விட்டதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் படித்தது எல்லாம் அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். அதெல்லாம் எக்ஸாமில் வரும். படித்தது மறந்து போகாது. நீங்கள் எந்த படிச்சிங்களோ அது கரெக்டாக வந்துடும் பரீட்சைக்கு. சில பேர் நல்லா படிச்சுட்டு போவாங்க. அவங்க படித்த கொஸ்டின் வரல அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் படித்தாங்களோ அதை எழுதிட்டு கடைசியில் அதை அப்படி சேர்த்துருவாங்க அந்த கொஸ்டினை. அந்த மாதிரி வளவளன்னு எழுதும்போது சில பேர் 3 பக்கம் இந்த ஜான் போட்டு மார்க் போடுவாங்கல்ல, அவங்களாம் 3 பக்கம் எழுதியிருக்கான்னு சொல்லி போட்டுருவாங்க. எல்லோரும் அப்படி கரெக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஜான் போட்டு மார்க் போடுவாங்க அந்த காலத்தில். அப்படி தான் ஒரு பையன் தமிழ் செகண்ட் பேப்பர் கட்டுற பசுமாடு வரும் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டான். அவன் தமிழ் வாத்தியார்ட்டே டியூஷன் படிக்கிற பையன். பசுமாடை பற்றி கட்டுற கேட்க போகிறாங்கடா, நாளைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லிட்டார் என்கிட்ட. கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாருன்னு சும்மா கழிப்பு விட்டு போயிட்டான். இவன் உடனே பசுமாடை பற்றி டப்பா போட்டு வச்சுட்டான். மறுநாள் பார்த்தா கொஸ்டின் பேப்பரில் தென்னை மரத்தை பற்றி கட்டுரை வரைக அப்படின்னு போட்டாங்க. இவன் தென்னை மரத்தை பற்றி ஒன்றுமே படிக்கலை, பசுமாடு தான் படிச்சிருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், பசுமாட்டை பற்றியெல்லாம் ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு இந்த பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டி போடுவார்கள் அப்படின்னு முடிச்சிட்டான். அவ்வளோதான், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அந்த மாதிரி நீங்கள் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது வரும், கொஸ்டின் பேப்பரில் அது வரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும். புத்தாடை வாங்குவீர்கள், அணிகலன்கள் வாங்குவீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்று இதை சொல்லலாம். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று விட்டதால் நீங்கள் உங்கள் தொழிலில் உச்ச நிலைக்கு வரப்போகிறீர்கள்.